ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, குறைந்த வருமானத்தில் அதிகமாக தங்கம் சேமித்தது எப்படி அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து குறைஞ்ச வருமானத்தில் இருந்து அதிகமான வருமானம் வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட பிளானிங்கும் என்னன்றது இதில் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமான இருக்கிற ஃபேமிலிக்கும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து சேமிச்சிட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பிளானிங்ன்றது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ ஒரு மந்த்லி ஆகட்டும், இல்லை 6 மந்த்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகட்டும், நீங்கள் வந்து பிளான் பண்ணால் மட்டுமே வந்து சேமிப்பை வந்து அதிகம் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் வந்து சேமிக்கும்போது நீங்கள் வந்து பிளான் பண்ணி சேமிச்சு வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ மந்த்லி வந்து பட்ஜெட் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு மாதமும் வந்து எவ்வளோ செலவாகுது, என்னென்ன செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே அது கூடவே சைமல்டேனியஸாக கோல்டும் வந்து பிளான் பண்ணுங்கள். 1/2 கிராமாக இருந்தாலும் சரி, 1 கிராமாக இருந்தாலும் சரி, இல்லை மில்லி கிராம்ஸாக இருந்தாலும் சரி. வேறு ஆப்ஷனே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க நிலமையில் மில்லி கிராம்ஸில் தான் வந்து சேவ் பண்ணி ஆகணுன்ற நிலமை மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ தங்கம் வேற குறைஞ்சாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 7,222 ரூபாய் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ பழைய நிலைமைக்கே வந்து வந்துடும் போல், அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ எப்போ ஏறும் எப்போ இறங்குன்றது ப்ரெடிக்டே பண்ண முடியாத நிலமையில போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகிய நம்மளுக்கு கோல்டு வந்து எப்போவுமே வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து கோல்டை வந்து சேமிச்சு வைங்க அப்படின்றத வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ரீசண்டாக வந்து எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து கோல்டு தான். ஸோ அப்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான் வந்து எனக்கு கை கொடுத்துட்ருக்குது. ஸோ வச்சு ரொட்டேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டாகவோ இல்லை வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷனாகவோ, அதை வந்து வீடு கூட நம்ம இருக்கிற வீடு கூட அப்படி தான் வந்து பிளான் பண்ணி கட்டணும். ஸோ அதை வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணி ரெண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறமா வந்து ஜுவல் லோனை வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வந்து ஐடியாஸ்க்கெலாம் வந்து இனிஷியல் அந்த டவுன் பேமெண்ட்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எது உதவுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் டக்குன்னு வந்து ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ வந்து பெரட்ட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ஜுவல்லு தான் வந்து நம்ம வட்டி கட்டி தான் ஆகணும். ஸோ இருந்தாலுமே வந்து அந்த அமௌண்ட் கூட நம்மளுக்கு யார் கொடுப்பா, ஜுவல்லு வந்து வைக்கும்போது நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துலலாம் வந்து அனுபவப்பட்டதுனால ஜுவல்லை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சது ரொம்பவே வந்து நல்லதாக போச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் ஜுவல் வந்து சேர்த்து வைப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சு தான் ஆகணும். ரீசெண்டாக வந்து நவம்பரில் நான் வந்து காயின் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5 பவுனில் வந்து ஆரம் வந்து எடுத்தேன். ஸோ அதில் வந்து ஹெவி லாஸ் ஆச்சும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து எனக்கே கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் மூலயமா வந்து போட்டு பார்த்ததில் நான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஜுவல்லுக்கு வந்து தான் ஜுவல்லு வந்து ஐடியா பண்ணி தான் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். என்ன ஜுவல்லு எடுக்க போகிறேன் அப்படின்றத நான் வந்து பிளான் பண்ணி தான் போட்டு வச்சுருந்தேன். நவம்பர் மந்தில் வந்து எனக்கு ஒரு பவுன் அடுக்கு ஜிமிக்கி வந்து இல்லை என்கிட்ட. அதனால் அடுக்கு ஜிமிக்கி மாதிரி எடுக்கலாம், இல்லை வந்து ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஜிமிக்கி மாதிரி எடுக்கலாம் ஒரு பவுனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாதம் 6,000 வந்து நான் வந்து கட்டும்போது 5,600 ரூபாய் இருந்துச்சு. சரி நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது 6,000 ரூபாய் ஆகிடும். ஸோ அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் 6,000 ரூபாய் வந்து கட்ட ஆரம்பித்தேன். ஆனால் நான் வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் கிட்ட வந்து முடிஞ்சுது. ஸோ 11th மந்த் 10th மந்த் கட்டும்போது 7,500 ரூபாய் வரைக்கும் கோல்டு ரேட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணி தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் வந்து திடீர்னு வந்து அப்புறமா வந்து கோல்டு காயின் எல்லாம் வந்து சேர்த்து வச்சேன். அப்புறம் திடீர்னு ஒரு கமிட்மெண்ட்டில் போகிற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் 5 பவுன் நகை எடுத்து ஸோ அதை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து திடீர்னு வந்து பிளானிங்கே வந்து டோட்டலாக வந்து மாறிடுச்சு. கரெக்டாக நான் வந்து கட்டின அமௌண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணி நான் எடுத்திருந்தேன், எனக்கு லாஸ் ஆகிருக்காது. ஸோ காயின் எல்லாம் கொடுத்துட்டு அடிஷ்னலாக கோல்டு எடுத்ததுனால தான் எனக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு. சரிங்களா. ஸோ ஆனால் வந்து பெரிய நகை எடுத்ததும் ஒரு நல்லது தான். பெரிய நகை வந்து சட்டுன்னு நம்மளால் எடுக்க முடியாது. 5 பவுனுன்றது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
அதனால வந்து பெரிய நகை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் சரி ஒரு பவுன்னா கூட நம்ம அடுத்த வாட்டி வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பெரிய நகையை வந்து எடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளானிங் தான். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு பவுன் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இந்த கோல்டு பிளானிங்கே வந்து நம்ம 3ஆக வந்து பிரிச்சிருக்கேன். எப்படின்னா 6 மந்த்து 1 இயரு 1 மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3மே வந்து நம்மளால பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து போடலாம். ஸோ நான் வந்து 6000ன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 6000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். இங்கே வந்து 3000 போடலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 2000 ரூபாய், இங்கே வந்து 2000 ரூபாய், அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு வந்து 7000 ரூபாய் கிட்ட வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட் எவ்வளவோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி வந்து போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே கீழே இருந்தால் கூட சரி நம்ம 3000 ரூபாய் இங்கே போட்டுட்டு 2000 7000 ரூபாய் கூட என்னால் கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் பிளானிங் தான் வந்து நம்ம வந்து நீங்கள் ஜுவல் வந்து வாங்குங்க. ஸோ நான் வந்து ஜனவரி 2025 வந்து பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சப்போஸ் டிசம்பரில் கூட மேபி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து 10 மந்த்ஸ் ஸ்கீம், 11 மந்த் ஸ்கீமு 10 மந்த்து முடிஞ்சோன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எனக்கு வந்து போட முடிஞ்சால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த 1 மந்த் டிசம்பர் மந்த் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் எடுப்பேன். ஸோ அடுத்தது வந்து ஜுவல் லோனுக்கு வந்து நம்ம வந்து ஜூன் மந்தில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஜுவல் லோனுக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஜுவல் எடுக்கிறது நல்லது. அதுவும் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ரொட்டேஷன் மாதிரி பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து கமிட்டடில் இருக்கிறதுனால என்னால் அது வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஏப்ரல் மந்த் வந்து இன்னொரு பிளான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து வந்து மாதம் நம்ம என்ன இங்கேயும் வந்து நம்ம பெரிய அமௌண்ட்டாக போய் லாக் பண்ண போகிறோம். ஸோ 3000லேருந்து ஒரு 4000 ரூபாய் அந்த மாதிரி லாக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னால் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் இது நீங்கள் ஜனவரியில் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் வேறு எதனா வந்து ஜுவல்ல வச்சுட்டு ஸோ இது முடிக்கிறதுக்குள்ளே ஸோ இதையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து பண்ண முடியும். நகையை வச்சுட்டு நகையை வாங்க முடியும். காயினாவோ இல்லை வந்து உங்களுக்கு என்ன நகை தேவைப்படுதோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம வந்து மற்ற இதெல்லாமே வந்து சிக்கனமாக வந்து யூஸ் பண்ணுவோம். கமிட்டட் ஆகிட்டோம்னா அந்த கமிட்மெண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து 10ஆம் தேதி கட்டணும்னா அந்த 10ஆம் தேதி கட்டி தான் ஆகணும். ஸோ எல்லா கமிட்மெண்ட்டையும் வச்சுட்டு ஓரம் வச்சுட்டு நம்ம இதை போய் கட்ட ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் இருங்க எப்போவுமே. மாதம் வந்து மில்லிகிராம்ஸில் தான் வந்து வாங்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம பெரிய அமௌண்ட்டாக வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இதையும் வந்து பண்ணிட்டோம். அப்போ மாதம் எங்கேருந்து நம்ம கோல்டு வாங்க முடியும்? ஸோ ரொம்ப வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் வந்து வாங்க முடியும். அதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து இருக்கிற கடையில் வந்து போடுங்க. ஸோ தங்கமயிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸ்வர்ணமஹால்லையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போடலான்றது என்னோட மைண்ட் செட். ஏன்னா வந்து எடுத்த உடனே வந்து எல்லாரும் போய் ஒரே இடத்துல போய் விடக்கூடாது அப்படின்றத வந்து எனக்கு ஒரு இது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கோல்டு இருக்க போகுது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோல்டு மட்டும் தான் நம்ம வச்சுட்டு வாங்க போகிறோம். இது மட்டும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட யோசனை. இது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சீட்டு கட்டிகிட்டே வருவோம். ஸோ கொஞ்சம் நம்பிக்கையான கடைகளில் வந்து நம்ம போடலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட யோசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு டிஜி கோல்டில் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் காயின்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சில்வர் காயின்ஸாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து கையில் வந்து காயினாக வந்து இருக்கும். சரி நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம சில்வரை கொடுத்துட்டு கூட கோல்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10 மந்த் ஸ்கீம் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம 1000லேருந்து 10,000 வரைக்கும் கட்டலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து 6000 வரைக்கும் கட்டிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப மினிமமாக தான் கட்ட போகிறேன். ஸோ 2000லேருந்து 3000 வரைக்கும் தான் கட்டலான்றது வந்து இருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து கமிட்டடாக இருக்கும். இப்போதைக்கு மூச்சு கூட விட முடியாது. இருந்தாலுமே வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து எடுத்து பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லு என்ன வேணுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணிவிடுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன்.
ஸோ என்ன ஜுவல்லு வேணும், எவ்வளோல வேணும் அப்படின்றதால நம்ம அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கட்ட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸே இல்லாமல் எடுக்கிறப்ப தான் ஜுவல் ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அடைய முடியும். சரிங்களா? நீங்கள் போய் அந்த இடத்துல போய் நீங்கள் காயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்காது. ஸோ அதனால் என்ன ஜுவல் வேணுன்றது முடிவு பண்ணிவிடுங்க. நான் மோஸ்ட்லி வந்து கம்பல் தான் எடுப்பேன், அடுக்கு கம்பல் எடுக்கணுன்றது வந்து ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதை தான் வந்து எடுக்கிற மாதிரி இருப்பேன். ஆல்ரெடி கமிட்டட்னு சொன்னது வந்து ஸோ அமௌண்ட் எல்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டாக வந்து போட்டாச்சு. அதனால வந்து கமிட்டடு, அதனால் வந்து ₹1 கூட கட்ட முடியாதுன்ற நிலைமையில தான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டலாம் அப்படின்றது ஃப்ரம் ஜனவரியிலேருந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பிக் அமௌண்ட் வந்து கட்ட முடியாதா, ஸோ அதான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ ஜனவரியில் இதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சின்ன அமௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ரெடியாக இருங்க. 2000லேருந்து 3000 வரைக்கும் கட்டலாம் நம்ம, வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரிக்கு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து ஜூனில் வந்து என்னால் பிளான் பண்ண முடியாது நகையை வச்சுட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏப்ரல் வந்து எனக்கு அகாடமிக் இயராக வந்து இருக்க போகுது. அது வந்து நான் வந்து ரிவைஸ்டு இயராக வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணி வச்சுப்பேன். ரிவைஸ்டு இயர்னால் எனக்கு என்னென்னா சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்னால் கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டில் வந்து நான் வந்து காது வச்ச மாதிரி காயின் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்றதும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து 500 போல் நான் வந்து இங்கே சொன்னது தான், நான் வந்து டிஜி கோல்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகிராம்ஸில் சில்வர் காயின்ஸ் வாங்கலாம், இல்லைனா வந்து டிஜி கோல்டில் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ₹500 வரைக்கும் கட்டலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜானில் வந்து ஒரு 2Kலேருந்து 3K வரைக்கும் பிளான் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து ஏப்ரலில் வந்து இது வந்து கோல்டு ஸ்கீமுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதுவும் வந்து ஒரு 3Kலேருந்து ஒரு 4K வரைக்கும் இது வந்து கோல்டு காயினாக வந்து நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஸோ காது வச்ச காயின் இது வந்து ஏன்னா லோனுக்கு வந்து அப்ளிகபிள், இது வந்து லாக் ஆகாது, என் கையில் இருக்கும். இது மட்டும்தான் வந்து நான் 11 மந்த்ஸ் கழித்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மந்த்லி மாதம் ஸோ இப்போ எப்போதுலேருந்துன்னா டிசம்பர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்தை ஏன் விடுவானே, 2024 நம்மளுக்கு வந்து லக்கியான ஒரு இயர் தான். ஸோ அதனால் வந்து நான் பாசிட்டிவாக வந்து டிசம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மினிமம் வந்து ஒரு 500 வந்து நான் வந்து சேர்த்து வைக்கலாம். இதை வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஜி கோல்டில் வந்து பண்ண போகிறேன், அப்படி இல்லைன்னா வந்து சில்வர் காயின்ஸாக வந்து சேர்த்து வைக்க போகிறேன். இது வந்துமே வந்து எனக்கு ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் தாராளமாக. சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிமம் ஒரு 2Kல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜனவரியில். ஸோ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசம்பரில் வந்து ஒரு 500 தான் மினிமம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து ரெடியாக இருங்க என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து சூப்பராக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.